நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டு ஓப்பன் ஆகி 6 மாத காலங்கள் ஆன நிலையில் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 100 திரைப்படங்கள் வரைக்கும் வெளியாக இருக்குதுங்க. இந்த 6 மாதங்களில் இந்த 6 மாதத்தில் வெளியான 100 திரைப்படத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 8 திரைப்படங்கள் மட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரிதாங்க, விமர்சன ரீதியாக இருந்தாலும் சரிதாங்க, வெற்றி திரைப்படமாக அமையப்பட்டிருக்கு. பேலன்ஸ் இருக்கிற எல்லா திரைப்படமே இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு. அந்த ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது தொடக்கத்திலே வெளியாகப்பட்ட வணங்கான் திரைப்படமும் பாலாவோட இயக்கத்தில் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள் ரீதியில் கிடைக்கப்படுறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதனைத் தொடர்ந்து அஜித்குமாரோடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தில் உருவாக்கப்பட்ட விடாமுயற்சி திரைப்படமும் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளியாகப்பட்ட திரைப்படமும் மக்கள் ரீதியில் விமர்சன ரீதியாகவும் ஒரு நெகட்டிவாக தான் இருந்து, அது மட்டும் இல்லை வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சுங்க. அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுக்கு அவர் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. இவங்களே தான் அந்த திரைப்படத்தை நல்ல ரீதியில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர படம் பெரிய லெவலுக்கு அந்த செட் ஆகிறதாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். அதே போல் ஜேம் ரவியோட நடிப்பில் வெளியான காதலிக்க நேரமில்லை திரைப்படமும் பூஸ்டான போயிட்டு இருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதியோட நடிப்பில் வெளியான ஏஎஸ் திரைப்படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியப்படலைங்க. சந்தானத்தோடைய நடிப்பில் வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக தாங்க அமைஞ்சு. தனுஷ் நடிப்பில் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் இயக்கத்தில் ஒரு பக்கம் இருந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக தாங்க அமைஞ்சுன்னு சொல்லி ஆகணும். அதனைத் தொடர்ந்து ரீசெண்டாக வெளியாகப்பட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாகப்பட்ட மணிரத்னத்தோடைய கூட்டணியில் கமலஹாசனோட நடிப்பில் வெளியாகப்பட்ட தங்களை திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக அமைஞ்சிருக்குந்தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். அப்போ எந்த திரைப்படம் தாங்க ஹிட்டு அடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 திரைப்படத்தில் 8 திரைப்படம் தாங்க ஹிட் அடிச்சிருக்கு. அதில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட நடிப்பில் வெளியான குட் பேட் அகலி திரைப்படம் ஒரு நல்ல விமர்சனம் கிடைக்கப்பட்டு ஒரு விமர்சன ரீதியாக சரிதாங்க, வசூல் ரீதியாக ஒரு நல்ல விமர்சனம் கிடச்சிங்க. அதனைத் தொடர்ந்து மணிகண்டனுடைய நடிப்பில் வெளியான குடும்பஸ்தான் திரைப்படம், விஷாலோட நடிப்பில் வெளியான மதகஜ ராஜா திரைப்படம். இந்த திரைப்படம் சுந்தர் சி இயக்கத்தில் 2012ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டிருந்தாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய காலங்கள் இடைவெளியில் வெளியாகப்பட்டு 2025 தொடக்கத்தில் ஒரு போனஸ் கொடுக்கப்பட்டு நல்ல ரீதியில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்பட்ட திரைப்படமாக அமைச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் சசிகுமாரோட நடிப்பில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் நல்ல விமர்சனம் கிடச்சிருந்துங்க. சூரியன் மாமன் திரைப்படமும் ஒரு ஆவரேஜான வரவேற்பு கிடைக்கப்பட்டு, விக்ரமுடைய வீரதீர சூரனும் ஒரு ஆவரேஜான ஒரு வரவேற்பு கிடைக்கப்பட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓனாலுமே தேட்டரில் வெளியாகிருந்த மெட்ராஸ் மேட்னி அப்படி சொல்கிற குடும்ப திரைப்படமும் குடும்பங்கள் கொண்டாடப்படுற திரைப்படமாக அமைஞ்சுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வெளியாகியிருந்த டிராகன் திரைப்படம் தாங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனையை குமிச்சிருக்குந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒரு 7.5 முதல் 8 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு 75 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குந்தாங்க சொல்லியிருக்காங்க. சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் பெரிய ஹிட் அடிச்சிருக்குதுங்க. அதே போல் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் சின்ன திரைப்படத்துக்குடைய வசூல் வரைக்குமே அது ஈடுபடலைந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அந்த ரீதியில் தமிழ் சினிமா மோசமான நிலையில் 2025 அடைஞ்சிருக்குந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். முன்னதாக 2024ஆம் ஆண்டு முதல் 6 மாதத்தில் வெளியான திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 20 திரைப்படங்களுக்கு மேல் நல்ல ரீதியில் இருக்குதுங்க. தற்போது இந்த 2025ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா வெளியான முதல் 6 மாதத்துலேருந்து மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும்.